சங்ககாலத்து காதல் என்பது வெறும் வார்த்தை ஜாலங்களாக இல்லை. அது கடலை விட ஆழமாக இருந்தது. மலையை விட பொறுமையாக இருந்தது காதல். அப்படிப்பட்ட அகநானூற்றுக்குள் இருக்கும் காதலை பற்றி, நெய்தல் நில காதலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நெய்தல் நிலத் தலைவனாக இருக்கக்கூடியவன் காதலன். அவன் கடலில் கப்பலை செலுத்தி வணிகம் செய்து வந்தான். அப்படி வணிகம் செய்பவன் அந்த கரையோர அழகிய பெண்ணின் அந்த கடலின் அலையும் நயனும், அந்த நண்டுகளின் நளினமும், துள்ளி குதிக்கும் மீன்களும், இந்த தென்றல் காட்டும் இருவருக்குள் ஒரு நெருக்கத்தையும் காதல் உணர்வையும் அளித்ததாம் அந்த அகநானூற்று காதல். அப்படி வாழுகின்ற பட்சத்தில் காதலன் தன் காதலியை விட்டு திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்பார்கள். திரவியம் தேட எத்தவைக்கின்ற போது விடைபெறுகிறான் காதலியிடம். அப்போது அவள் அந்தி மாலமானது முன்னுக்கு பின் முரணாய் கண்ணீரும் வந்தது. காதலின் பிரிவால் அவளுக்கு மகிழ்ந்து போன நிலையிலும் தோயாத அன்பு கொண்ட காதலன் விடைபெற்று அவளிடம் விரைவு போகிறான். கப்பல் களத்தை கடலில் செலுத்துகிறான். நாட்கள் நகர்கிறது. அவன் சொல்லிவிட்டு போகிறான், கார்காலம் வருவதற்கு முன் நான் வந்து விடுகிறேன். உனக்கு திருமணத்தை நடத்தி நான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறேன் என்றார். அதற்கும் அவள் செவிப்பட்டால் இந்த காதலை. கார்காலம் வருகின்ற போது தினம் ஒரு நாட்கள் யுகங்களாகவே இருந்தது. அந்தி மாலையின் பொழுதில் கடலை விரித்து பார்க்கிறாள். கண்ணீர் மல்க தோழியெல்லாம் ஆற்றுகிறார்கள். ஆனால் மனம் அலைபோல் அங்கலாய்த்து கொண்டது அவள் மனம். கார்காலம் வந்துவிட்டது. மழை அடிக்கிறது, நடுவிசையாகிறது, புயல் அடிக்கிறது. இந்த பரிதவிக்கிறாள் இந்த காதலி. என்ன ஆனது, ஏதானதோ, காதலன் அவன் உயிர் எங்கே போய்விட்டதா, இல்லை இருக்கிறானா இல்லையா என்பது வரவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டு பரிதவிக்கிறார். ஆனால் இருட்டறையில் இருக்கின்ற நாம் இன்னும் வெளிச்சத்திற்கு வராமல் இருப்பாரோ என்று அறிந்தால் அந்த காதலி கையில் நெய் தீபத்தை ஏற்று அந்த கிராமத்தின் மணல் திட்டில் உச்சியில் போய் நிற்கிறார். கரங்களை விளக்கு போல் தன்னுடைய கையில் நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி நின்று கொண்டிருக்கிறார். காதலன் பரிதவித்து கொண்டிருக்கிறான். இந்த வெளிச்சத்தின் நிழலை பார்க்கிறான். அந்த சுதாரித்து கொண்டு கப்பலை செலுத்தி கரைக்கு வருகிறான். தன்னுடைய காதலை நெய் தீபத்தை ஏற்றி புயல் காற்றிலும் வீசுகின்ற சூறாவளி காற்றிலும் மழையிலும் நனைந்து கொண்டு பாதுகாத்தாரே என்று கண்ணீர் மல்க கைகளை பிடித்து கொண்டு அழுது புலம்புகிறார். அன்பு நண்பர்களே, உண்மையான காதல் என்பது காதலன் தடல் மாறும்போது அவனுக்கு நல்வழி காட்டும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதனை புயல் போல் சோதனைகள் வந்தாலும் காதலின் தீபத்தை அணையாமல் காப்பதே சிறந்த இல்லற வாழ்க்கை என்பதை கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.